ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க. இன்றைக்கி வந்து தமிழ்நாடு வந்து சுதந்திரம் அடைஞ்சு 78 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 78 ஆண்டுகளில் வந்து இன்னும் கிராமப்புறங்கள் வந்து சுகாதாரமான ஒரு குடிநீர் இல்ல. ஒரு சுகாதாரம் அடிப்படை வசதி இல்லாம திருவிளக்கு, சாலை வசதி, மக்களுக்கு வந்து அன்றாடம் உபயோக பண்ணக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் வந்து கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்றைக்கி இந்த 4 ஆண்டு முடிந்து 5வது ஆண்டு அடியெடுத்து வச்சிருக்கு. இதுவரையிலையும் வந்து மக்கள் எதிர்பார்க்காத ஒரு ஒரு நல்ல அற்புதமான திட்டங்கள் வந்து கூட இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய ஆலோசனைப்படி, அவருடைய அறிவுரைப்படி இது வந்து இதுவரையிலையும் ஒரு தமிழ்நாடு கண்டிராத ஒரு ஒரு அற்புதமான திட்டங்களை வந்து தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிருக்கு. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அரசு முன்னாடி இருந்தாலும், ஜெயலலிதா அரசு இருந்தாலும், இப்படி ஒரு திட்டங்களை வந்து அறிவித்து மக்களுக்கு தேவையான ஒரு திட்டத்தை வந்து இதுவரையிலையும் நிறைவேற்றது கிடையாது. அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினர் இருக்கட்டும், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், மற்ற அந்த இயக்கத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் மக்கள் அடிப்படை வசதி என்னென்னு தேடி தேடி போய் பிடிச்சி இன்றைக்கி வந்து மக்களுக்கான ஒரு சேவைகளை செஞ்சுருக்கிறாங்க. இதை பொறுத்து கொள்ள முடியாமல் எப்படியாவது வந்து பாரதிய ஜனதா கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் கால் கொண்டு இருக்குன்னு நினச்சிட்டு ஒரு மதத்தை மட்டுமே நம்பி இயங்கிட்டு ஒரு இயக்கம் வந்து ஜாதியை மட்டும் ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டு அதை மட்டும் சொல்லி தமிழ்நாட்டில் வந்து கால் கொண்டுட முடியாது. ஜாதியும் மனிதன் வந்து தனி மனிதனுடைய உரிமை. அதை தேவையான வச்சுக்கலாம், தேவையான போகணும். பொதுவான ஒரு ஒரு பொது வெளியில் வந்து ஒரு ஜாதியை பற்றி மதத்தை பற்றி பேசும்போது எந்த மக்களும் ஏற்றுக்கிற ஒரு சூழ்நிலை இல்லை. அப்படி இருக்கும்போது ஜாதி மதம் இன்னும் வேறுபாடுகளை கலைந்து இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கான ஒரு உரிமைக்காக போராடக்கூடிய கிட்டத்தட்ட வந்து சுதந்திரம் அடைஞ்சு 78 ஆண்டுகளில் இல்லாத பார்த்திராத ஒரு அரசு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக நிறைவேற்றியிருக்கிறது.